நாகா வழிபாடு அல்லது சர்ப்ப வழிபாடு என்பது உலகில் உள்ள மிக பழமையான மற்றும் மிகவும் பரவலான மத நடைமுறைகளில் ஒன்றாகும். புற்று வழிபாடு பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கிராமங்கள் அல்லாது நகரங்களில் கூட இன்றும் சிறப்பாக பின்பற்றப்படுகிறது. இந்த வழிபாட்டில் பெண்கள் தங்கள் குடும்ப நலனுக்காக மிகவும் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவது இன்றளவும் நீடித்து வருகிறது. பாம்புகளால் நிலம் வளம் பெறுகிறது என்றும் பாம்புகளை வழிபடுவதால் தங்கள் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகி நிலைக்கும் என்றும் மக்களிடையே நம்பிக்கை வேரூன்றி நிற்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் கோயில், குளக்கரை அல்லது அரச மரத்தடி போன்ற இடங்களில் பாம்பு வடிவம் செதுக்கப்பட்ட கற்கள் நடப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. நாகராஜாவை தெய்வமாக வழிபடும் வழக்கம் காலம் காலமாக தொடர்ந்து வந்துள்ளது. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் பாம்பு புற்றுக்கு சந்தனம், மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து அனந்தன், வாசுகி, கிஷ்காலன், அப்ஜன், மகரி, கங்குபாலன், கார்கோடன், குளிகன், பத்மன் ஆகிய நாக தேவர்களின் பெயர்களை உச்சரித்து புற்றுக்கு பால், முட்டை ஊற்றி வழிபடுவர். பல கோயில்களில் அம்மன்கள் நாக அம்சமாகவே அருள் பாலிக்கின்றனர். நாகாத்தம்மன், முப்பாத்தம்மன், காளியம்மன், மாரியம்மன் என ஒவ்வொரு ஊரிலும் பல விசேஷ பெயர்களில் வீற்றிருக்கிறாள் சக்தி. நாக பாம்புகளை தெய்வமாகவே மக்கள் கருதுகின்றனர். வீட்டு சுவர்களில் நல்ல பாம்பின் உருவம் வரைந்து அதை மஞ்சள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றால் அலங்கரித்து உரிய நிவேதனம் படைத்து வழிபடுவார்கள். அதேபோல பாம்பு புற்றை மஞ்சள், குங்குமத்தால் அலங்கரித்து புற்றுக்குள் பால் ஊற்றி நாகராஜாவை வழிபடுவார்கள். நாகத்தை முறைப்படி வழிபட்டால் குடும்பத்தில் வளமும் அதிர்ஷ்டமும் பெருகும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த நம்பிக்கையின்படி அமைந்த திருக்கோவில் தான் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அடுத்த அகரம் பகுதியில் வளையல் காரப்பட்டி என்கின்ற ஒரு சிற்றூரில் அமைந்துள்ளது சிவநாக அம்மன் கோயில். உலகிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு புற்றினையே அர்த்த நாரீஸ்வரராக நினைத்து அங்கு கோயிலை எழுப்பி அதில் மூலவராக நாகம்மனை பக்தர்கள் வணங்கி வருகின்றனர். இங்கே அமைந்துள்ள பழமையான கங்கையம்மன் கோயில் அருகே பல நூறு ஆண்டுகளாக இருந்து வந்த நாகப்புற்றினை தங்கள் நலன் காக்கும் அம்மனாக காலம் காலமாய் பக்தர்கள் வணங்கி வந்துள்ளனர். தங்கள் விவசாயம் செழிக்கவும் குடும்பத்தார் நோய் நொடியின்றி வாழவும் இங்கு பிரார்த்தனை மேற்கொண்ட பக்தர்கள் பலன் மேல் பலனடைந்துள்ளனர். பல முறை நாகங்களை கண்டதாக கூறப்படும் இந்த இடத்தில் நாகம்மன் சர்வ ரூபத்தில் அருள் புரிந்து வந்ததால் அம்மனின் புகழ் பரவத் தொடங்கி வழிபாடுகளும் சிறப்பாக நடந்தேறின. நாட்கள் செல்ல செல்ல புற்றின் மீது பற்று வைத்த பக்தர்கள் நாகம்மனுக்கு கோயில் கட்டி வழிபட தொடங்கினர். அப்படி எழுப்பப்பட்ட இந்த நாகம்மன் கோயிலில் நுழைவுவாயில் புற்றுகள் போன்று தூண்கள் அமைக்கப்பட்டு அதன் மேலே 5 தலை நாகத்தின் நடுவே அம்மன் வீற்றிருப்பது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. கோயில் முழுவதும் புற்றுகள் போல வடிவமைக்கப்பட்ட நிலையில் சுற்றுப்புற சுவர்களில் சிவன், பார்வதி, விநாயகர் மற்றும் முருகன் உருவங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன. சிவன் மற்றும் அம்மன் ஒன்றாக இணைந்து அருள் பாலிக்கும் காட்சியும், அம்மைக்கு சிவன் தன் உடலில் பாதையை அளித்து அர்த்த நாரீஸ்வரராக தோன்றும் காட்சியும் சிற்ப வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் உள்ள ஒரு பகுதியில் பாம்பின் மீது அமர்ந்திருக்கும் நாகம்மன் வேப்ப மரத்தடியில் அழகு ததும்ப காட்சி தருகிறார். இந்த வேப்ப மரத்தடி நாகம்மனை குழந்தை வரம் வேண்டி பெண்கள் சுற்றி வந்து வழிபாடு நடத்தி வரும் நிலையில் தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஏறத்தாழ நாகலோகத்திற்கு வந்தது போலவே தோன்றும் இக்கோவிலுக்குள் 5 தலை நாகத்தின் அடியில் மூலவராக நாகம்மன் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். குடும்பம் நலமாக இருக்க வேண்டியும் மகப்பேறு வேண்டி வழிபடுவதோடு பிரசவம் இடையூறு இன்றி நடைபெற வேண்டியும் பக்தர்கள் இங்கு வழிபட்டு நேர்த்திக்கடன் தீர்க்கின்றனர். கேது திசை நடப்பவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள் நோய் வராமல் இருக்க இங்கு வந்து புற்று வழிபாடு செய்கின்றனர். இந்த கோயிலில் உள்ள மண்ணை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் எல்லா வகையான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பதால் கோயில் மண்ணை துணியில் முடிச்சு போட்டு வீட்டு வாசலிலும் பூஜை அறைகளில் வைத்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். நாக வழிபாடு நடக்கும் இக்கோயில் தற்போது கிராமங்களை கடந்து தமிழகம் முழுவதும் பக்தர்கள் வந்து வழிபட தொடங்கியுள்ளனர். ஒரு மண் புற்று
அதன் சக்தியால் இன்று கோயில் கண்டு உலகம் எங்கும் உள்ள பக்தர்களை ஈர்த்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரகாஷுடன் நந்தகுமார்.